அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் பின்பற்றப்படுகிற பல்வேறு கடவுள் கோட்பாடுகளிலேயே இஸ்லாம் மட்டுமே அதிகமாக கல்வியை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. ஏனெனில் இஸ்லாம் என்பது இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மார்க்கம். இப்படி இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் என்பது மனிதனுடைய புத்திசாலித்தனத்தோடே மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவனே எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில், ஒரு உம்மி சமுதாயத்தில் அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பினான். அப்படி படிப்பறிவே இல்லாத சமூகத்தில் படிப்பறிவையும் இல்லாத ஒரு நபர்தான் இறை தூதராகவும் அனுப்பப்படுகிறார். ஆனால் அப்படி படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும் கூட, ஆனால் அவர் போதித்தது என்ன என்று அல்லாஹ் அடுத்தவரில் சொல்லும் பொழுது, அவர் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கற்றுக் கொடுப்பார், அவர் புத்திசாலித்தனத்தை கற்றுக் கொடுப்பார், சிந்திக்க தூண்டுவார் என்று சொல்லி கல்வியை பற்றி போதிக்கிறது. எல்லோரும் அறிந்த விஷயமே, குர்ஆன் அருளப்பட்ட முதல் வாசகமே, முதல் வார்த்தையே இக்ரா, படி என்றுதான் துவங்குகிறது. அந்த படி என்ற அந்த சொல் வெறுமனே மொட்டையாக படி என்று இஸ்லாம் சொன்னதா என்றால் இல்லை. படிப்புக்கு என்ன தேவை? கல்வி தேவை, அறிவு தேவை. அந்த கல்வியை, அறிவை ஏற்கனவே இறைவன் மனிதனுக்குள் உள் வைத்து அதை தூண்டும் வண்ணம்தான் இறைவன் படி என்கிறான். வெறுமனே படி என்று சொல்லவில்லை. மனிதன் அறிவோடு படைக்கப்பட்டிருக்கிறான். குறிப்பாக பல்வேறு உயிரினங்கள் பல நுட்பமான அறிவோடு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அதைவிட கூடுதலாக. ஆகவேதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இறைவனது அருளை நீங்கள் என்ன நாடினால் உங்களால் எண்ணிவிட முடியாது, அவ்வளவு இருக்கிறது. அவ்வளவு இறை அருள் இருந்தாலும் கூட மனிதனுடைய சிறப்பு என்ன என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுக்கான தேவை என்னவென்றால் கல்வி. ஆகவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த இறைவன் வெறுமனே அவரை பகுத்தறிவோடு உலகத்திற்கு அனுப்பவில்லை. பகுத்தறிந்து கொள் என்று அனுப்பினானா என்றால் இல்லை. மாறாக அவருக்கு கல்வியை போதித்திருக்கிறான். இறைவன் பெரும்பாலும் நாம் இதை கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மட்டுமல்ல, மலக்குகளுக்கும் சில கல்வியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். இறைவன் நினைத்திருந்தால் தன்னாட்சி புரிபவன் அவன். அவன் செய் என்றால் செய்ய வேண்டும், செய்யாது என்றால் நீ செய்யக்கூடாது, இவ்வளவுதான். கட்டளை பிறப்பிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவன் அந்த கட்டளை அப்படியே அடி பிறலாமல் செய்ய காத்திருக்கக்கூடிய மலக்குகளுக்கும் கூட சில கல்வியை சொல்லி கொடுத்ததாக குர்ஆன் சொல்கிறது. ஆதமுக்கு அனைத்து பெயர்களையும் அவன் கற்றுக் கொடுத்தான். சும்மா அரோதாகும், பின்னர் அதை அவன் எடுத்து காட்டினான். மலாய்க்கத்தி, மலக்குகளுக்கு அதை எடுத்து காட்டினான். ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பவர்கள் ஹி டிஸ்பிளேடுன்னு வைக்கிறாங்க. அதை ஒரு காட்சிப்படுத்தினான்னு அந்த வார்த்தைக்கு பொருள் வைக்கிறாங்க. தமிழ்ல என்ன செய்யறாங்க? எடுத்து காட்டினான்னு சொல்லி அதுக்கு பொருள் வைக்கிறாங்க. அதுக்கு எப்படி பார்ப்பதுன்னா, அதை எடுத்து காட்சிப்படுத்தி இப்படி காட்டுறது. அப்ப எதை காட்ட முடியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்து அதை எடுத்து எழுத சொல்லியோ படிக்க சொல்லியோ சொல்லி அது எடுத்தும் காட்டி இருக்கிறான். பார், ஆதம் இதெல்லாம் எழுதியிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா, அதை படிங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடம் கேட்கிறான். இப்போ மலக்குகள் சொன்ன பதிலை கவனியுங்கள். காலு சுப்ஹானக், இறைவா நீ தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ ஏற்கனவே எங்களுக்கு ஒண்ணு கற்றுக் கொடுத்திருக்கில்ல, கற்றுக் கொடுத்ததுதான் வருது குர்ஆன்ல. எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேற தெரியாது. நீ எங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுத்த, அவங்க வேலை என்ன? மனிதர்களை கவனிப்பது, சில பொருட்களை கவனிப்பது, உயிரை எடுப்பது, பதிவேடுகளை கொண்டு செல்வது, இது அவர்களுடைய வேலையா இருக்கிறது. நாம் படிச்சிருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு அது போன்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கலாம். மேலும் மனிதர்களுடைய குணாதிசயங்களை ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஆவேதான் பூமியில் ரத்தம் சிந்துபவர்களையா படைக்க போகிறாய் கேட்கிறாங்கல்ல. அப்போ சில மனிதர்களுடைய, சில உயிரினங்களுடைய குணாதிசயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான்.
ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா நீ தூய்மையானவன், எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எங்களுக்கு தெரியாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க அப்படி சொல்லிட்டோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகள் கட்டளையை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் சில கல்வியை இறைவன் தந்திருக்கிறான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்படியே இயல்பா படைக்க முடியும் அல்லாஹ்வால. ஒரு பறவையை, ஒரு மரத்தை, ஒரு சிகையை இறைவன் எப்படி படைத்திருக்கிறானோ அதுபோல் எதையும் படைத்து விட முடியும். ஆனால் மனிதனை படைத்த இறைவன், மலக்குகளை படைத்த இறைவன் அவர்களுக்கு சில கல்வியை கற்றுக் கொடுத்ததாக. ஆக கற்றல் என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இறைவன் நேரடியாக மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்றால் கல்வியின் அவசியத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது போக எழுத்து என்பது, பொதுவாக மொழியியல் ஆய்வாளர்கள் மனிதன், ஆதி மனிதன் ஒரு ஓசையை பயன்படுத்தினார், எல்லாம் யூகம். அவங்க ஆய்வு செஞ்சு என்ன பண்றாங்க, யூகிக்கிறாங்க. மனுஷன் அது மொழிக்கும் அதற்கும் தொடர்பு உண்டு என்பதை மறுக்க முடியாது. ஒரு மாதிரியாக மலைவாழ் மக்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இழுத்து இழுத்து பறவையை போன்றோ ஒரு விலங்கை போன்றோ சப்தத்தை சொல்வார்கள். அந்த வார்த்தை அப்படி இருக்கும். ஒளிக்கும் மொழிக்கும் சம்பந்தம் உண்டு. ஆயினும் மொழி என்பது மனிதன் உருவாக்கியதை போல, எழுத்து என்பது மனிதன் தேவை கருதி நாகரிகம் வளர எழுத்தை உருவாக்கியதாக எல்லோரும் கற்பனையில் சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களாக நாம், குர்ஆனை படிக்கக்கூடிய நாம் அப்படி நம்ப முடியாது. ஏன்? அல்லாஹ் எழுத்தை கற்றுக் கொடுத்ததாக இருக்கிறது. மனிதனை படைப்பதற்கு முன்னதாகவே அவன் பதிவேடுகளில் எழுதி வைத்திருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. 57வது அத்தியாயம் 22வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நபராஹா. இந்த பூமியிலோ உங்களுக்கோ ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் இது ஏற்கனவே அவன் பதியப்பட்டு எழுதப்பட்ட ஏட்டில் இல்லாமல் இல்லை. அதே போல் சூரத்துல் முத்தஃபிஃபீன் அந்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால் இல்லியின் என்று ஒரு கிதாப், ஒரு பதிவேடு அல்லாஹ் சொல்கிறான். வமா அத்ராக மா இல்லியுன், உமக்கு அந்த இல்லியுன் என்றால் என்ன தெரியும்? கிதாபும் மர்கூம், அது எழுதப்பட்ட ஏடு. எழுத்தை இறைவன் பயன்படுத்தியதாக வருகிறது. அதே போல் தீயவர்களுடைய ஏழை பற்றி சொல்லும் பொழுது, சிஜ்ஜீன் எனும் ஏடை பற்றி சொல்லும் பொழுதும் கிதாபும் மர்கூம், அதுவும் எழுதப்பட்ட ஏடு. தீயவர்களுக்கான ஏடும் எழுதப்பட்டிருக்கிறது, நல்லவர்களுக்கான ஏடும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கல்வியை கொடுத்தவன் எழுத்தோடு கொடுத்திருக்கிறான். இக்ரா ரப்புக்கல் அக்ரம், படைத்தோம் இது இறைவனானவன் கண்ணியமானவன். அல்லது அல்லம பில் கலம், அவன் மனிதனுக்கு எழுதுகோலை கொன்று கற்றுக் கொடுத்தான். நேரடியாவே அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லது அல்லம பில் கலம், அவன் பேனாவை கொண்டு அல்லது எழுதுகோலை கொண்டு மனிதனுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். ஆக எழுத்து என்பது மனிதனாக ஒன்றை வைத்து இன்னொன்றை படைப்பது என்பது வேறு. ஒரு எல்லா மொழிக்கும் சில எழுத்து தொடர்பு இருக்கும். நீங்கள் தமிழை எழுத்து ஆனா எப்படி எழுதா, ஹிந்தியிலே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஹிந்தியோட ஆனாவும் தமிழோட ஆனாவும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். லா லி ஒன்னா இருக்கும். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியை மனிதன் உருவாக்கினான் என்பது உண்மை, உலக வரலாறு. ஆனால் மொழியையும் சொல்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுத்தோடு மனிதனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறான் என்று படிக்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நாம், எழுதுதல் படித்தல் என்பது இறைவனுடைய அருளில் உள்ளது. எழுதுவது என்பது இறை அருளில் உள்ளது, படிப்பது என்பது இறை அருளில் உள்ளது. ஆகவே எழுத படிப்பதற்கு நாம் முயற்சித்தும் அதை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியும் வர வேண்டும். ஆகவேதான் குல் ஹல் யஸ்தவியல்லதீன வல்ல யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். ஆகவேதான் நபியே நீங்க கேட்பீராக, ஹல் யஸ்தவியல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா? சமமாக மாட்டார்கள். அதிகம் கற்றவர்களே, அதிகம் அறிந்தவர்களே இறைவனை அதிகம் அஞ்சுவார்கள் குர்ஆன் சொல்கிறது.
ஆக படிப்பது எழுதுவது என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்று நம்முடைய வேதத்தில் இறைவன் நமக்கு குறிப்பிட்டிருக்கும் பொழுது, எழுத படிக்க தெரிந்து கொள்வதும் அதற்கு முயற்சிப்பதும் அதற்காக உதவுவதும் என்பது ஒரு அற்புதமான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக கல்வி என்பது இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு கோணங்களில் கல்வியை பற்றி நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் எழுதுதல், மொழி, எழுத்து என்பது இறைவனால் தரப்பட்ட ஒரு நிஅமத்துகளில் ஒன்று. புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நேரடியாக மனிதனுக்கு பேனாவை கொண்டு எழுதச் சொல்லி, எழுதச் செய்து, பேசச் செய்து அனுப்பியிருக்கிறான். ஆக வெறுமனே சப்தத்தை கொண்டு, வெறும் ஓசையை கொண்டு மனிதன், ஆதி மனிதன் அலைந்தான் திரிந்தான் என்பது வெறும் கற்பனை. இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அனைத்து பெயரை சொல்லி, எழுதச் சொல்லி, படிக்க சொல்லி, அந்த கல்வியறிவோடு அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியறிவோடு அனுப்பப்பட்டதன் அடிப்படை மனிதனுடைய பகுத்தறிவு சிறப்பு என்பது அவனுடைய கல்வி என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக நாம் அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை பெற்று அந்த கல்வியின் மூலம் இறைவனை அதிகம் அஞ்சுகிற பாக்கியத்தோடு, அதனாலதான் நபிகள் பெருமானார் என்ன செஞ்சாங்க? நல்ல கல்வி, கல்வியிலே தீய கல்வி வந்துடும், தேவையற்ற பயனற்ற கல்வி வந்துடும். ஆகவேதான் இறைவா பயனுள்ள கல்வி எனக்கு தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். பயனுள்ள கல்வி நமக்கு தேவை என்கிற முறையில் நாம் கல்வியை, குறிப்பாக எழுதுதல் என்பது, எழுதணும். நம்ம நேரடியாக ஒரு பேனாவை கொண்டு அல்லது தட்டச்சை கொண்டு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்குதுல்ல, அது ஒரு நல்ல விஷயம். இறைவு கொடுத்த அருட்களில் அதுவும் ஒன்று என்பதை புரிந்து கொண்டோமையானால் அதன் மூலமாகவும் அதிகம் நன்மையை சேகரிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் தந்தருள்வானாக.